இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கேட்குறீங்களா? மல்லிகைப்பூ போன்ற இட்லி, மல்லிகைப்பூ இட்லி. அடுத்து புதினா சட்னி. புதினாவை நல்லா வதக்கி தேங்காயோடு போட்டு அரைச்சிருக்கோம். வேறு எதுவுமே இல்லை, தேங்காய், புதினா, பச்சை மிளகா அவ்வளோதான் போட்டு அரைச்சிருக்கோம். இது வெறுமனை பொட்டுக்கடலை சட்னி. பொட்டுக்கடலை நிறைய போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்ச சட்னி அது. இது காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது வத்தக் குழம்பு. இந்த குழம்பு இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வத்தக் குழம்புனா வத்தெல்லாம் போட்டு அரைச்சி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி புளி கரைச்சி ஊற்றி புளிக்குழம்பு மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்.